வெல்கம் ஜீனியஸ். சார் நேம் வந்து மிஸ்டர் ரிஷிகேஸ்வன் சார். அவர் வந்து சேலத்தில் இருக்கார் ஜீனியஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து சூப்பர் பவர் மெமரிங்கிற டைட்டில் எடுத்துட்டு இருக்கார் ஜீனியஸ். ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்புறம் ஜூம் மீட்டிங்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கார் ஜீனியஸ். தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட். தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட் வந்து அவரோட யூடியூப் சேனல் நேம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயம் புது புது விஷயம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பார் அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெனியஸ், உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல், நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜ்லேயும் சார் இன்வைட் பண்ணலாம் ஜெனியஸ். சூப்பர் பவர் மெமரி கிளாஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெனியஸ். ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஒர்க்கிங் பீப்புள்ஸ், ஏஜ் 8லேருந்து 80 வரைக்கும், 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெனியஸ். சாரோட நேம் வந்து இன்னும் நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கோங்க. 8838973707. 8838973707. ஓகே ஜினியஸ், நாங்கள் எப்போதுமே 4 மெமரி டிப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம் ஜினியஸ். சிட் ஸ்ட்ரைட் ஜினியஸ். இப்போ ஜென்ரல் மெமரி டிப்ஸ். இப்போ பொதுவாக எதுக்காக மறக்கிறாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜினியஸ், பூட்டுவாங்க. பூட்டி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் பூட்டினா இல்லையா மறந்துடுவாங்க ஜினியஸ். சில பேர் குளிப்பாங்க, குளிச்சு முடிச்சுட்டு ஃபேஸுக்கு சோப் போட்டனாலே மறந்துடுவாங்க ஜினியஸ். செகண்ட் டைம் மறுபடியும் அப்ளை பண்ணுவாங்க ஜினியஸ். சில பேர் இந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூம் போயிட்டு இப்போ எதுக்கு வந்தேன்னு தலை சொல்லிவாங்க ஜினியஸ். சில வீட்டில் அம்மா வேக வேகமாக ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எதுக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண நினைப்பாங்க ஜினியஸ். உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருந்தா, ஏதாவது ஒன்றாவது நடந்திருந்தா எஸ்ன்னு டக்குன்னு ஷேர் பண்ணி விட்ருங்க ஜினியஸ். சிங்கிள் எஸ். ஏதாவது ஒன்றாவது நடந்திருந்தா சிங்கிள் எஸ்ன்னு ஷேர் பண்ணி விட்ருங்க. இனிமேல் லைஃப்லேயே நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். சூப்பர் சூப்பர் ஜினியஸ், தேங்க்யூ ஜினியஸ். இப்போ மறக்காம இருக்க என்ன பண்ணணும் ஜினியஸ், அதுக்கு சூப்பர் ஐடியா இருக்கு ஜினியஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க ஜினியஸ். எதுக்காக மறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து கவனக்குறைவு ஜினியஸ். நம்ம ரிஷிகேஷன் சார் அழகா சொல்லுவார் ஜினியஸ். எதை கவனத்தோடு செய்கிறோமோ, எதை கான்சென்ட்ரேஷனும் செய்கிறோமோ அது மறக்க மாட்டோம். எதை கவனம் இல்லாமல் செய்கிறோமோ அது கண்டிப்பாக மறந்து போயிடுவோம். ஸோ நம்ம செய்கிற செயலை கவனத்தோடு செஞ்சால் மறக்காது. சில பேர் பூட்டும் போது கை பூட்டுது, கவனம் வெளிப்பக்கம் இருக்கு. அப்போ கவனத்தோடு செய்யறதுக்கு சூப்பர் ஐடியா ஜினியஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, செஞ்சதை சொல்லிக்கிட்டா செஞ்சது மறக்காது ஜினியஸ். செஞ்சதை சொல்லிக்கிட்டா செஞ்சது மறக்காது. எக்ஸாம்பிள், பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன், தாழ்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். செஞ்சதை சொல்றது மூலமா நம்மளுக்கு வெளியில இருக்க கவனம் அங்க வந்துடும் ஜீனியஸ். செய்யற செயல்ல வந்துடும், மறக்காது ஜீனியஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன ஜீனியஸ்? சேவ் மை செல்ஃப். செஞ்சதை நமக்கு நமக்கு ஒரு தடவை சொல்லிக்கணும். செகண்ட் ஐடியா, செஞ்சதை சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா செஞ்சதை கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது ஜீனியஸ். பிக்சர் இன் மைண்ட். பூட்டிட்டேன்னு சொல்றது கூச்சமா இருந்தா பூட்டின சம்பவத்தை பூட்டி முடிச்சனையும் கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது ஜெனியஸ். தேர்ட் ஐடியா என்னன்னா ஜெனியஸ், சில பேர் வீட்ல இருந்து வெளியே கிளம்பும்போது பைக் கீயை தேடுறாங்க ஜெனியஸ். சில குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பும்போது ஸ்கூல் பேக்கே தேடுறாங்க ஜெனியஸ். முக்கியமா அந்த குவார்டர் லீவ், ஆஃப் இயர் லீவ் முடிச்சு கிளம்பும்போது ஸ்கூல் பேக், ஐடி கார்டு குடும்பமே தேடுறாங்க ஜெனியஸ். நம்ம தேடாம இருக்க பெஸ்ட் ஐடியா என்னன்னா ஜெனியஸ், நம்ம ஏன் தேடுறாங்கன்னா ஜினேஷ், பல பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல வைப்பாங்க ஜினேஷ். திங்கட்கிழமைனா இங்க, செவ்வாய்க்கிழமைனா அங்க, புதன்கிழமைனா எங்கன்னு யோசிப்பாங்க ஜினேஷ். அப்போ உங்களை அழகா நிறைய பேர் அழகா பண்ணிட்டு இருக்கீங்க ஜினேஷ். ஐடி கார்டுக்குன்னு தனி பிளேஸு, ஸ்கூல் பேக்குன்னு தனி பிளேஸு, வண்டி சாவி, பைக் கீ, கார் கீக்குன்னு தனி பிளேஸு. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு இடத்த ஒதுக்கிட்டா ப்ராமிஸை வச்சிட மறக்க மாட்டோம் ஜினியஸ். ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டா வச்ச இடம் மறக்காத மாட்டான் ஜெனிஸ். எக்ஸாம்பிள், மளிகை கடை, மெடிக்கல் ஷாப், அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான திங்ஸ் இருக்கும் ஜெனிஸ். நம்ம கேட்ட பொருளை வித்தின் செகண்ட்ஸ்ல எடுத்து கொடுப்பாங்க ஜெனிஸ். என்ன ரீசன் ஜெனிஸ்? வெரி குட் ஜெனிஸ். அதுதான் ஜெனிஸ் ரீசன். என்னன்னா, அவங்க ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்கிட்டாங்க. சர்க்கரைன்னா இங்கதான், அரிசினா இங்கதான், பருப்புன்னா இங்கதான். அப்ப தேர்ட் ஐடியா என்ன ஜெனியஸ்? ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிக்கணும். ஃபோர்த் ஐடியா என்னன்னா, எடுத்த பொருளை எடுத்தத்துல வைக்கணும். எந்த பொருளை எங்கிருந்து எடுக்கிறோமோ அந்த பொருளை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டாலே பாதி பிரச்சனை ஓவர் ஜீனியஸ். லாஸ்ட் ஐடியா என்ன ஜீனியஸ்? எடுத்ததை எடுத்தத்துல வைக்கணும். இன்னொரு சொல்லிடுறேன் ஜீனியஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா, செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சதை மறக்காது. நான் பூட்டிட்டேன், நான் தாழ்பால் போட்டேன், மெதுவாக சொன்னா போதும் ஜீனியஸ், சத்தமா சொல்லக்கூடாது. செகண்ட் ஐடியா, சொல்றது கூச்சமா இருந்தா மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது. பூட்டிட்டுன்னு சொல்ல கூச்சமா இருந்தா பூட்டின சம்பவத்தை பூட்டி முடிச்சுனையும் கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது. தேர்ட் ஐடியா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்த ஒதுக்கிட்டா
வச்ச இடம் மறக்காது. ஃபோர்த் ஐடியா, எடுத்தது எடுத்ததுல வச்சுட்டா வச்ச இடம் மறக்காது. 4 ஐடியா தெளிவா புரிஞ்சுதுங்கிறவங்க 4U ஸ்டார்ட் பண்ணு ஜீனியஸ். 4 நம்பர் 4U. 4 ஐடியா அண்டர்ஸ்டாண்ட். 4U. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் ஜீனியஸ். டக்கு டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்றீங்க. சூப்பர் ஜீனியஸ், வெரி குட் வெரி குட். ஓகே ஜீனியஸ், இப்போ நம்ம ட்ரைலர் தான் பார்த்தோம். வெயிட் பிக்சர் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. நம்ம ரிஷிகேஸ்வரன் சார், ரொம்ப நன்றி சார். உங்க வேல்யூபிள் டைம் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணி குட்டி குட்டி ஜீனியஸ்க்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஜீனியஸ் ப்ளஸ் ஆக்கிடுங்க சார் அவங்கள. ஓகே ஜீனியஸ், சார் பாத்தீங்கன்னா தன்னோட 29 வயசுல ஜீனியஸ் 29 ஏஜ்ல இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல 2 கண்கள் பார்வை பறி போயிடுச்சு ஜீனியஸ். இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட ஆடியோ லேர்னிங், ஆடியோ மூலமாக கத்துக்கிட்டு கேட்டல் கல்வி மூலமா கத்துக்கிட்டு இப்போ லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் கிளாஸ் எடுத்திருக்காரு ஜெனியஸ். அவர் தன்னம்பிக்கைக்கு ஹேட்ஸ் அப் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம் ஜெனியஸ். இப்போ நேரம் நிமிந்துக்கு வந்துருக்காங்க ஜெனியஸ். சார் வந்து இப்போ சார் ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜெனியஸ். சார் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட் மனசுல நல்லா பதிவீங்க. உங்களுக்கு மோட்டிவாகவும் இருக்கும், படிப்புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஜெனியஸ். தேங்க்யூ சார். ஓகே, ஹாப்பி ஈவினிங், வெல்கம் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆக்சுவலா பக்ரீத் வாழ்த்துக்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு நாம எல்லாம் சந்திக்கிறதுக்கு மிக முக்கிய பங்களித்த பல பேர் இருக்காங்க. முக்கியமா இப்போ நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த மிஸ்டர் விஜய் மற்றும் எனது நண்பர் திருவண்ணாமலையில சென்ற பேட்ச்ல லாஸ்ட் பேட்ச்ல என் கிளாஸ் அட்டன் பண்ண டீச்சர் இளங்கோவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருக்கிற அறிவு திருக்கோயில் மூலமா அங்க இருக்கிறவங்களுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் என்னோட வரவங்களுக்கு இதை கோஆர்டினேட் பண்ண ரொக்ஷனா பொள்ளாச்சியில இருந்து அவங்க இன்னும் இதை கிளாஸ் அட்டன் பண்ணி இதன் மூலமா இன்னும் பல பேருக்கு இது போய் சேரணும்னு சொன்ன என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ த கிராட்டிடியூட் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இது ஒரு இன்ட்ரோ செஷன், மெமரி மாஸ்டரி. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பல ஏரியா மெமரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல we are facing lot of hurdles, we are struggling. ஆக்சுவலா நம்ம நல்லா படிச்சிருவோம், எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாதி மார்க் புக்கை திறப்போம், திறந்த உடனே தூக்கம், யாராவது படின்னு சொன்னாங்கன்னா கோவம் வரும். நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், ஓவர்லாப் ஆகி எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒட்டு மொத்தமா என்ன படிச்சோம்னே தெரியாது. ஸோ இது மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபேஸிங் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருமே பல இடத்துல அவங்க படிப்புன்னா ஒரு மாதிரி போரிங்கா சந்திச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களெல்லாம் பார்த்து நான் ஒரு சில ரிசர்ச் கொண்டு வந்து இந்த மாணவர்கள் மத்தியில நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் காமன் ஃபார் ஆல், எல்லாருக்கும் சேர்த்து படிப்பை வந்து ஈஸியா எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்குறப்ப ஆல் ஓவர் த வேர்ல்ட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 கண்ட்ரில இது வரைக்கும் 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுல வெவ்வேறு கண்ட்ரியில இருக்கவங்க என்னென்ன பிரச்சனை, எல்லாருக்கும் ஓவரால் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத காமனா ஒரு சிலது எடுத்தோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னுட்டா ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது. நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம்ன்றது ஃபர்ஸ்ட் அதான் முதல் கிடைக்கும். அடுத்தது லேசினஸ், அப்புறம் unable to understand the கான்செப்ட், என்ன நடத்துறாங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது. அப்புறம் அடிக்ஷன், அடிக்ஷன் அப்படின்றப்ப மொபைல்ல அடிக்ஷனா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தெரியும், அதே ஸ்லீப்ல இருக்கலாம், இல்ல ட்ரிங்க்ஸ்ல இருக்கலாம், இல்ல ஸ்மோக்ல இருக்கலாம், வாட்டெவர் அவங்கவுங்க இருக்கிறது தெரியும். ஸோ ஏதோ ஒரு இதுல அடிக்ஷன். அப்புறம் ஈஸிலி டிஸ்ட்ராக்ஷன், ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன், டே ட்ரீமிங், எக்ஸாம் ஆன்சைட்டி, doing careless mistakes in exams. Okay. அதுக்கப்புறம் pressure from parents and teachers, too much of subjects, unable to complete all the subjects before exam, not revision பண்ண முடியல அப்படிங்கிறது. lack of motivation, lack of consistency, boring teachers,
லாஸ்டா நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடிஸ், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, படிப்புன்னா பிடிக்கல. இது மாதிரி இந்த 16 இதுக்குள்ளதான் இந்த வேர்ல்டு ஃபுல்லா இந்த படிப்புல இருக்கு. சோ இதுல நீங்க எந்த காரண இடத்துல உங்களுக்கு ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்கா, அடிக்ஷன் இருக்கா, இல்ல அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்டா, ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேனா, எக்ஸாம் ஆன்சைட்டி இருக்கா, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்றீங்களா, உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, பட் எதுவா இருந்தாலும் இந்த கிளாஸ், இந்த கிளாஸ்னா இப்ப இது இன்ட்ரோடக்ஷன் தான். இதுக்கப்புறம் ஃபர்தர் அந்த 2 months கோர்ஸ் இருக்கு. நம்ம கிளாஸ் வந்துட்டா எழுதி வச்சுக்கலாம், அதை எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு சயின்டிபிக் லேர்னிங் டெக்னாலஜிஸ் எல்லாமே சொல்லி தருவோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சிட்டோம், எழுதிலாம் பார்த்தோம், நல்ல ஞாபகத்துல இருக்கு, பட் எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தவங்க கஜினி சூர்யா மாதிரி எல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அசோசியேஷன், ஒரு அனாலஜி கொடுக்கலாமா? உங்க பிரெயின்ங்கிறது உங்ககிட்ட இருக்கிற காஸ்ட்லியான மொபைல். இப்ப இப்போ வந்து உங்ககிட்ட 16 ப்ரோ மேக்ஸ் இருக்கு, இல்ல 17 ப்ரோ மேக்ஸ் வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட ஒரு காஸ்ட்லியான லேட்டஸ்ட், ஏன்னா அந்தந்த பிராண்ட்ல, அத சாம்சங்ல இருக்கலாம், ஆப்பிள்ல இருக்கலாம், வாட் எவர், உங்ககிட்ட இருக்கிற ஒரு காஸ்ட்லியஸ்ட் மொபைல் போன் கையில இருக்கு. ஓகே, அந்த மொபைல்ல கூகுள் இருக்கு. நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது ஆன்சர் கொடுக்கும், என்ன கேள்வி கேட்டீங்கனாலும் அது உடனே பதில் கொடுக்கும். இப்போ கேபிட்டல் ஆஃப் இந்தோனேசியா அப்படின்னு அடிச்சீங்கன்னா உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஜகார்த்தான்னு கொண்டு வந்து நிறுத்தும். ஓகே, இது மாதிரி இது மொபைல் கையில இருக்கு, அந்த மொபைல்ல கூகுள் இருக்கு. ஓகே, சரி, இதுதான் உங்கள்கிட்ட நல்ல சிம் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த மொபைலுங்கிறது உங்க பிரெயின், அந்த கூகுள்ங்கிறது உங்களுடைய மைண்ட். ஏன்னா மைண்ட்ல தான் போய் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. அவர் சொன்னார்ல விஜய் சார், எதை செஞ்சதை இமேஜா பாருங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே இமேஜா போய் சேவா இருக்கு. ஸோ மைண்ட், ஓகே, பிரெயின் இருக்கு, மைண்ட் இருக்கு, மொபைல் இருக்கு, கூகுள் இருக்கு. ஆனா உங்க டேட்டா வீக், நெட்வொர்க் சுத்தமா புவர். அந்த நேரத்துல நீங்க காஸ்ட்லியான மொபைல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கூகுளும் இருக்கு, ஆனா ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதானே பிரச்சனை. அப்போ ப்ராப்ளம் நம்ம பிரெயின்ல கிடையாது, ப்ராப்ளம் நம்ம மைண்ட்ல கிடையாது. இந்த பிரெயினையும் இந்த மைண்டையும், அந்த மொபைலையும் அந்த கூகுளையும் இணைக்கிற அந்த நெட்வொர்க், இங்க இருக்கிற இந்த நெட்வொர்க் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ நியூரான்ஸ் பிரெயின், ஓகே, மைண்டு ஸ்டோரேஜ் ஏரியா, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நமக்கு அந்த இடத்துல வீக். எது இருக்கணுமோ அது இல்லை. ஸோ இந்த இடத்துல இததான் சயின்டிபிக்கா அது என்னென்ன ஹாப்பி ஹார்மோன்ஸ், என்னென்ன ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், எப்ப எது இருக்கும், எது அதிகமானா என்ன பண்ணும், எது குறைஞ்சா என்ன பண்ணும், இத எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு லேர்னிங் மெத்தட் நாம என்ன பண்ணனா. இது வரைக்கும் பல வேர்ல்டு லெவல்ல ஒவ்வொரு சயின்டிஸ்ட், இப்போ பல்கேரியாவில இருந்து ஒரு ஜார்ஜி லோசனோ அப்படின்ற ஒருத்தர், அவரு ஒரு இதை கொடுத்திருக்காரு, லேர்னிங் மெத்தடாலஜி. ஓகே, ரஷ்யா அண்ட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அவங்க 2 பேரு, வெண்டல் டெல்விங் அண்ட் தாம்சன், டொனால்ட் தாம்சன், இவங்க 2 பேரும் என்கோடிங் ஸ்பெசிபிசிட்டி பிரின்சிபல்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்கோடிங் ஸ்பெசிபிசிட்டி, மறக்கிற ஒண்ண ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு என்கோட் பண்ணணும் நம்ம பிரெயின்ல. அதை எப்படி பண்றது? இது மாதிரி இப்பெல்லாம் சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஏதோ ஒரு மாதிரி புரியாததா இருக்கும். பட் நம்ம கிளாஸ்ல நீங்க வரப்போ இன் டீடைல், இன் டெப்த், நம்ம பிரெயின், நம்ம நியூரான்ஸ், நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நம்ம மைண்ட், இது எல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு இதை என்ன பண்ணனா ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் டேர்ம் மெமரியா கொண்டு போகலாம். என்ன பண்ணனா படிப்பு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணலாம். என்ன பண்ணனா படிச்சத மறக்காத, அதாவது இட் மீன்ஸ் லாங் டேர்ம். நார்மலா நம்ம எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கோம்னா மார்க் பேஸ்ட் எஜுகேஷன்.
எக்ஸாம் பேஸ் பண்ணி படிக்கிறோம். எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஈவன் காம்படிட்டிவ் போற வரைக்குமே கூட. அப்ப வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ஸ்டடீஸ், த லேர்னிங் மெத்தட் வேஸ்ட். அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு படிக்கிறத 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் எப்ப கேட்டாலும் அதை ரீகால் பண்ற அந்த எபிலிட்டி. இப்ப எங்கிட்ட கிளாஸ்ல நிறைய ஐடில ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, ஈவன் டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஏன் காரணம்? இந்த ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு பதட்டத்துல, ஒரு ப்ரெஷர்ல, ஒரு ஸ்ட்ரெஸ்ல எதுவுமே ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு இம்மிடியட் டிசிஷன் எடுக்க முடியல. ஒரு டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி நம்ம கிட்ட வீக் ஆகுது. படிக்க முடியல, இல்ல ஒரு ரீகால் பண்ண முடியல, அல்லது ஒரு ஷார்ட் டைம்ல மெமரைஸ் பண்ண முடியல. நிறைய ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், இப்படி ஒன்னொன்னையும் கொண்டு வந்து உங்களுக்குள்ள படிக்கிறது ஈஸி, நம்மளால ஜாலியா படிக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம கிளாஸ். இதுக்காக தான் நான் பல வருடம், மோர் தென் ஒரு 17 இயர்ஸ் இந்த ஃபீல்டுல எல்லா இடத்துலயும், எல்லா யூனிவர்சிட்டி போயிருக்கேன், எல்லா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துக்குமே போய் எடுத்துட்டு இருக்கோம். அது போக ஆன்லைன்ல ஒரு 6 இயர்ஸ் டியூரிங் ஃப்ரம் த கொரோனா 19ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் இந்த ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதுல பேசிக் லெவல்ல 21 டேஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல்ல அனதர் 21 டேஸ். இட் மீன்ஸ் 42 டேஸ், 42 ஹவர்ஸ் எல்லா கிளாஸுமே ஈவினிங் 8 to 9 நடக்கும். ஸோ இத ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு 2 months கோர்ஸ் முடிச்சுட்டா, அதுக்கப்புறம் சார் எனக்கு டியூஷன் இருக்கு, எனக்கு ஸ்கூல் இருக்கு, எது வேணாலும் இருக்கட்டும், இதுக்காக டெய்லி 1 hour ஒதுக்கி இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படிங்கறத நீங்க மறந்துடலாம். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து பிரெயின்னா என்ன, மைண்ட்னா என்ன, அப்படியே ஒரு அவுட்லைன் கொடுத்தேன். இப்போ இது எப்படி பாசிபிள்? ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரிய ஒரு எப்படி 5 சென்சஸ்ல இருந்து வர சென்சரி மெமரிஸை எப்படி ஷார்ட் டேர்ம் மெமரியா கொண்டு போறது, ஷார்ட் டேர்ம் மெமரியா இருக்கிறத எப்படி இம்மிடியட்டா நம்ம என்னென்ன படிச்சோமோ அத்தனையும் உடனே ரீகால் பண்றது எப்படி, இப்ப ரீகால் பண்ணதை எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சிருந்து லாங் டேர்ம் மெமரியா கொண்டு போறது, இது இவ்வளவு விஷயத்தையும் சிம்பிளா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்ல இப்போ உங்க முன்னால காட்டுறேன். ஓகே, ரெடி? விஜய். தேங்க்யூ சார். Yeah. ஜீனியஸ், இப்போ நோட்டு பெண்ணும் நீங்க நோட்ஸ் கொடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம ஜீனியஸ் ரேவதி மேம் நோட்ஸ் அழகா எடுக்கிறீங்க. வெரி குட், வி ப்ரௌட் ஆஃப் யூ. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க வீடியோ ஆன்ல இருக்கு. ஓகே, நிறைய பேர் வீடியோ ஆஃப்ல வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க நோட்ஸ் எடுப்பீங்க, நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே, ஓகே ஜீனியஸ், இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம ஜீனியஸ் வினோத், ஜீனியஸ் விஷால், வெரி குட், சூப்பர். ஓகே ஜீனியஸ், இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நோட்டு பென் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இப்போ நம்ம பேர் சொன்னே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு புன்னகை, அது இருக்கே வந்துடுது. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் போர்டில் எழுதுவேன் ஜீனியஸ், நான் போர்டில் எழுதுறதா நீங்க அப்படியே நோட்ல எழுதுங்க. நான் உங்ககிட்ட கேட்கும்போது 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க ஜீனியஸ், எனி 4 டிஜிட் நம்பர். ஆனா அது ஃபேன்சி நம்பரா இருக்கக்கூடாது. 1 2 3 4 0 0 0 0. ஃபேன்சி நம்பரா இல்லாம கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி, 3789 4108 அந்த மாதிரி எனி 4 டிஜிட் நம்பர் நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நான் இப்போ ஷேர் ஸ்கேன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப அசந்துருவீங்க பாருங்க இப்போ. ஒரே நிமிஷம் ஜெனியர், ஷேர் ஸ்கிரீன் கொடுக்கும்போது எனக்கு இன்னொரு மொபைல் தேவைப்படும். நீங்க யார் ஷேர் ஸ்கிரீன் கொடுக்க வேண்டாம் ஜெனியஸ். கௌசி போன்
இந்த ஃபோன் கொடு, பிங்க் போனு. பிங்க் போன் கொடு சீக்கிரம். குழந்தை வந்திருக்காங்க. கௌசி விஜய் இப்ப ஷேர் ஸ்கிரீன் கொடுக்காத வேற என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க டைம். ஓகே, ஷேர் ஸ்கிரீன் தெரியுதுங்கிறவங்க, விசிபிள்ங்கிறவங்க வீன் சேட் பண்ணுங்க. ஓகே ஜெனீஷ், இப்போ நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒவ்வொருத்தரும் 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. எனி 4 டிஜிட் நம்பர். ஃபோர் ஃபைவ் எயிட் செவன் சார். ஒன்ல வந்து 4587 சார். ஓகே ஓகே செகண்ட்ல வந்து 7864. ஓகே 7864. ம் தேர்ட் வந்து 4851. ஓகே 4851. ம் ஜீனியஸ், உங்க நம்பர் இதுல வந்துருச்சுன்னா நீங்க மறுபடியும் நம்பர் சென்ட் பண்ண வேண்டாம் ஜீனியஸ். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வாய்ப்பு கொடுத்துடலாம். உங்க நம்பர் வந்து இதுல வந்துருச்சுன்னா மறுபடியும் நீங்க சென்ட் பண்ண வேண்டாம். 3690 சார். 6 ஃபோர்த்ல வந்து 3690. ம் ம் நீங்களும் எழுதிட்டே வாங்க ஜீனியஸ். நீங்க நோட்ல போர்டில் இருக்கு பார்த்து நீங்களும் நோட்ல எழுதிட்டே வாங்க. 9087 சார். ஃபிஃப்த்ல வந்து 9087. ஓகே சிக்ஸ்த்ல வந்து 6547 சார். ஓகே 6547. செவன்ல வந்து 7374. ஓகே 7374. ம் 7895 சார். எயிட்ல வந்து 7895. 7895 ஓகே நைன்ல வந்து 3446. 3446. 3446 ஓகே 1987 சார். டென்ல வந்து 1987. 11ல வந்து 2807. 28 07 சார். ஓகே 3768 சார். 12ல வந்து 3768. 3768 ஜெனிஸ், கூட கூட நீங்களும் எழுதிட்டே வாங்க. நாங்களும் எழுதிட்டே இருக்கோம் அப்படிங்கிறவங்க எஸ்என் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் எழுதிட்டே கூட எழுதிட்டு இருக்கிறவங்க எஸ்என் ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். அடுத்து அப்படியே நம்பரும் ஷேர் பண்ணுங்க. 5190 சார். ஆ 5190. ஓகே 5190. 5190 14ல 9471 சார்.
9471. 9471. ம். Thirty-eight 52 சார். 3852. 15ல 16ல வந்து தினேஷ் இதுக்கப்புறம் சொல்றவங்க வந்து வித் நேமோட சொல்லுங்க. 8651 சார். 86. 51 8651. ஓகே. சார் நேதாஜிங்கிறவர் வந்து 6265 சொல்லியிருக்காரு. 6265. ஆமா சார். ஓகே. நேதாஜி. தினேஷ் இதுக்கப்புறம் வர டைப் பண்ணுறவங்க வித் நேம் டைப் பண்ணுங்க. நேமோட. சார் அமுதா. அமுதா வந்து 3021. 3021. ஓகே. ம். டேனியல். டேனியலுங்கிறவர் வந்து 6382. 6382. ஆமாங்க சார். டேனியல். ஓகே. பிரேமா 9032. எது? பிரேமா. ஓகே. பிரேமா 9032. 9032. ஓகே. 20. பாத்திமா. இது வரைக்கும் விஜய் இப்ப சொன்னது 20. ஆமாங்க சார். ஓகே. பாத்திமா வந்து லாஸ்ட் ஒன். ஆ. பாத்திமா 20. ஓகே. 5287. 52. 87. ஓகே. ஓகே சார். ஓகே விஜய். ஓகே. சார் லாஸ்ட் ஒன்னு சொல்லலாமாங்க சார்? சொல்லுங்க. லோகநாதன் பொக்குன்னு போயிடுவார் சார். லோகநாதன் 7869. 7869. ஓகே. சரி, அதுக்கு முன்னாடி சொன்னது வந்து 5287. 21. 5287 பாத்திமா. ஓகே. லாஸ்டா சொன்னவர் வந்து 22ல சார் லோகநாதன். ஓகே. ஓகே. ஓகே ஜீனியஸ். இப்போ நீங்க அப்படியே ரீட் பண்ணுங்க ஜீனியஸ். சார் வந்து பார்வை இல்லாம இருந்தா கூட ஆடியோ லிசனிங் நம்ம கிட்ட சொல்றது வந்து வாய்ஸ் மூலமா கேட்டிருக்காரு. நம்ம வாய்ஸ்ல சொன்னதை வந்து அவர் கேட்டு இப்போ அவர் மைண்ட்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ தட்ஸ் ஆல். அவுட்புட் பண்ணுவாரு. ரைட். சரி, சொல்லமா? கரெக்டா சொல்றாரு பார்க்கலாம். அவர் கரெக்டா சொல்லிட்டாருன்னா அவர் திறமையை வந்து நம்ம பாராட்டும் விதமா சேட் பாக்ஸ்ல வந்து விஷ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் சார். இப்போ ஜீனியஸ் நீங்க அப்படியே டிக் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, செகண்ட்ல என்ன இருக்கு, சார் சொல்ல போறாரு. அவர் கரெக்டா சொல்றாரா பார்க்கலாம். 22 நம்பர்ஸ் இருக்கு. லாஸ்ட் நம்பர் வந்து மேலே எழுதியிருக்கேன் ஜீனியஸ். 7869 வந்து மேலே எழுதியிருக்கேன் போர்டில். ஓகே ஜீனியஸ், அப்படியே நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. ரெடி சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இது எதுக்காக இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட 5 சென்சஸ் இருக்கு. விஷுவல் மெமரி கண்ணுல பார்த்து படிக்கிறது, ஆடிட்டரி மெமரி காதுல கேட்டு படிக்கிறது, மற்றது ஸ்மெல்லோ மற்ற இதோ டேஸ்டோ இதுலயோ வர்றது கினஸ்தெட்டிக் மெமரின்னு சொல்லுவோம். பாடிலி கினஸ்தெட்டிக். ஸோ இந்த 5 சென்சஸ்ல இருந்து வர இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்ல ரிசீவ், ரிஜிஸ்டர் அண்ட் ரீகால். ஓகே. ஸோ இதுதான் மெமரி. ரிசீவ் ஆகி
ரிஜிஸ்டர் ஆகி ரீட்டைன் ஆகி ரீகால் ஆகுது. இததான் என்கோடிங் ஸ்பெசிபிசிட்டின்னு சொல்லுவோம். எது மறக்குதோ அப்ப அதை மறக்காததுக்கு அதுக்கு பதிலாக அந்த கோடிங்ல என்கோட் பண்ணணும் ஸ்பெசிபிக்கா. அதுதான் நம்ம டெக்னிக்கல் பின்னாடி சொல்லித்தரேன் கிளாஸஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இது எந்த மாதிரி பண்ணனா நம்மளால இவ்வளவு ஒரு ஷார்ட் டைம்ல இப்ப 22x4 ஒரு 88 ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ இத ஒரே ஒரு தடவை காதுல கேட்டுட்டு அந்த நம்பர்ஸ அதே ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல இப்போ ஐ கேன் ரீகால். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை எங்கேயும் நான் பார்த்து படிக்கிறதுக்கோ கேட்டு படிக்கிறதோ வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு தடவை நீங்க சொன்னதை காதுல கேட்டது. அப்போ எப்படி அட்டென்ஷன் இருக்கு, அப்சர்வேஷன் இருக்கு, ஃபோக்கஸ் இருக்கு, கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அப்படி இருந்தா நம்ம பிரெயின் எப்படி அது இயங்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உண்டான ஒரு டெமோ தான் இது. ஓகே, ரெடி? 1 4 5 8 7 7 8 6 4 4 8 5 1 3 6 9 0 9 0 8 7 6 5 4 7 7 3 7 4 7 8 9 5 3 4 4 6 1 9 8 7 2 8 0 7 3 7 6 8 5 1 9 0 9 4 7 1 3 8 5 2 8 6 3 1 6 2 6 5 3 0 2 1 6 3 8 9 0 20 ல 9 0 3 2 21 5 2 8 7 22 7 8 6 9. ஓகே, தட்ஸ் ஆல். இடையில உங்களோட வாய்ஸ் ஓகே, என்னாச்சு விஜய்? தினேஷ் உங்க சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணலாம் தினேஷ். சார் எப்படி திறமை சார். சூப்பர் சார், வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட், வெரி குட், அவுட்ஸ்டாண்டிங், சூப்பர், அமேசிங். அதாவது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். இது அவுட்ஸ்டாண்டிங், அமேசிங், எக்ஸலண்ட், மார்வலஸ் அப்படின்னு ஒரு எந்தோ வெளிப்படுத்துறதுக்கோ இதுக்கு மட்டும் இல்ல, இது பாசிபிள். எப்படி நம்மளால மறந்து போயிடுச்சு மறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ அத அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுதான் இந்த விஷயம். முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஆக்சிடென்ட் 29 அட் த ஏஜ் ஆஃப் 29 ஐ மெட் அன் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு பார்வை போயிடுச்சு. பார்வை போனதுக்கு அப்புறம் டூட்டுக்குறைன்ல ஆக்சிடென்ட் நடக்குது. மதுரை மீனாட்சி மிஷன்ல சர்ஜரி நடக்குது. சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க இந்த பேஷண்ட்டுக்கு இனி லைஃப் லாங் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில விஷன் கிடைக்காது. விஷன் மட்டும் இல்ல, அவருக்கு நினைவும் வராது. பிகாஸ் மெயின் ஆப்டிக் நர்வ்ல இருந்து பிரெயினுக்கு போற எல்லா நரம்புகளும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு நினைவாற்றலே வராது, நினைவே இருக்காது. அப்படியே ஒரு 30 இயர்ஸ்ல, அப்ப எனக்கு 29 இயர்ஸ், என்ன ஒரு 3-4 வயசு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இருக்கிற அளவுக்கு தான் அவருக்கு மெமரி இருக்கும் அப்படின்றது தான் மெடிக்கல் ரிப்போர்ட். ஆனா இன்னைக்கு நான் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற ரிப்போர்ட், நான் ஏற்கனவே வேர்ல்டு ரெக்கார்டை இதுல பிரேக் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு பார்வையற்ற நிலைமையில ஒரு முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ற அளவுக்கு ஒருத்தங்களுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் கான்பிடன்ட். சோ அப்ப என்னால முடியுது அப்படிங்கிறப்ப ஒய் டோன்ட் யூ, அது உங்களாலையும் முடியும் அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த 2 months இந்த ட்ரைனிங் கோர்ஸ். ஓகே, சோ இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நான் சொல்லல, 5 சென்சஸ்ல ஒரு சென்ஸ் ஒண்ணு போயிடுச்சு எனக்கு. பட் இன்னொரு சென்ஸை நான் முறையா பயன்படுத்தி அதை ரிசீவ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ரீகால் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத, நம்மளால நம்மளோட நியூரான்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுது, எந்த அளவுக்கு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை நான் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றேன், அப்படி மெயின்டைன் பண்றதுனால எப்படி நம்மளால ஒரு விஷயத்த without any fear, without any overlap, we can recall all the memories.
எப்படி நம்மளால முடியுது அப்படிங்கிறதுக்கு இது இப்ப கொடுக்குற இந்த விஷயம். அதாவது நீங்க சொன்னதை நான் அசெண்டிங்ல சொன்னேன், இப்ப அதே டிசெண்டிங்ல சொல்றேன். ரைட்? இந்த ரிவர்ஸா. ஜீனியஸ் சார் வந்து ரிவர்ஸ்ல சொல்ல போறாரு, தலைகளா சொல்ல போறாரு. 22ல என்ன இருக்கு, 21, 20, 19 சொல்லிட்டு இப்போ இன்னும் வேற லெவலா இருக்கும். அப்படியே நோட்ல அப்படியே ரைட். டிக் பண்ணிட்டே வர ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஓகே. ஜீனியஸ், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். 22ல ஓகே. 786952879032 ஓவர். ஓகே. எந்த ரஜினியே தான் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். இடையில இந்த நேமோட எல்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 16ல இருந்து சொன்னாங்கன்னா 17ல இருந்து சொன்னாங்க. ஓகே. 17ல சொன்னது நேதாஜி 6265. 18ல சொன்னது அமுதா. ஓகே. 3021. டேனியல் நீங்க சொன்னது 6382 19ல. அப்புறம் பிரேமா 9032 20ல சொன்னாங்க. ஓகே. ஃபாத்திமா நீங்க சொன்னது 5287 21ல. லோகநாதன் 7869 22ல. உள்ளதுன்னு. சோ இதுதான் இந்த அஷ்டாவதானி தசாவதானின்னு என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஒரே தரத்துல என்னென்ன விஷயங்கள் வந்தாலும் அதை அவ்வளவையும் எவ்வளவு ஃபாஸ்டா ரீகால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி மறுபடியும் ரிட்ரீவ் பண்ண முடியும். ரிசீவ் பண்ணி ரீடைன் பண்ணி ரீகால் பண்ண முடியும். இதுக்கு நாம என்ன பண்ணணும்? சார் நீங்க செஞ்சிட்டீங்க, ஏதோ மேஜிக் மாதிரி காட்டிட்டீங்க, எங்களால முடியுமா? என்கிட்ட நான் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒரு ஒரு காலேஜ்ல எங்க என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்க ஸ்கூல்ல டோட்டலா டிராப் அவுட், ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்துலயும் முட்டை மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் என்கிட்ட கொடுங்க, உங்க ஸ்கூல்ல டாப்பரா கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் இது நாள் வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். சும்மா சொல்றது மட்டும் இல்ல, செய்யறது உண்டு. ஸோ பல இடத்துல நம்மளோட இதுல இருக்கோம். ஈவன் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சியில ஈவன் நம்ம யூடியூப்ல கூட ஒரு சில சும்மா 1 or 2 மட்டும் போட்டிருப்போம் சாம்பிள், அதுல போய் பார்க்கலாம். அதே மாதிரி நாம மெமரி சாம்பியன்ஸ் ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல். இன்டர்நேஷனல்னா பிரிட்டன்ல இருக்க ஆஃபீஸ். நேஷனல் லெவல் அது ஆல் இண்டியா லெவல் மெமரி காம்படிஷன் ஹைதராபாத்ல ஆஃபீஸ் இருக்கு. ஸ்டேட் லெவல் சென்னையில இருக்கு. இதுல அந்த இதுக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்து அங்க மெமரி சாம்பியன் அனுப்புறேன். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல, அவர் கணேசன்ற பேர்ல, 66 வயசு, அவரு ரிட்டையர்டு விஏஓ. அவரு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன்ல கலந்து வேர்ல்டு மெமரி சாம்பியன்ல 3rd பிரைஸ் வாங்கிட்டு வந்தார். ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய இருக்காங்க. எல்லா ஏரியாவிலையும் நம்மளால ட்ரெயின் அப் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இட்ஸ் அ லைஃப் ஸ்கில். உங்களுக்கு மறக்குது அப்படின்னு சொன்னா இது சும்மா வெறும் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய சைக்காலஜி இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா உங்களை டியூன் பண்றது. அப்போ ஒன்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மென்டல் ஹீலிங், மைண்ட் ஹீலிங், நம்ம பாடியும் நமக்குள்ள இருக்கிற வியாதிகளையும் நம்மளே செல்ஃப் ஹீல் பண்ணி நம்ம ஒரு ஹெல்த்தியா வெல்த்தியா ஒரு நாலெட்ஜ்ஃபுல்லா வாழ முடியும். ஓகே. ஸோ இதுக்கு எனக்கு மேக்ஸ் பிடிக்காது, எனக்கு சயின்ஸ் வரல, சோசியல் வரல, இல்ல லாங்குவேஜ் வரல, வாட் எவர், அது எல்லாத்துக்கும் காமனா இது சப்ஜெக்ட் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுடைய பெர்செப்ஷன், உங்களுடைய திங்கிங், உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப், இதை மாத்தினா படிப்பு தானா வந்துடும். இவ்வளவுதான்பா நம்மளுடைய டெக்னிக். ஓகே. இப்போ வாங்க, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா டக்குன்னு அப்படியே டைப் பண்ணுங்க. எனி கொஸ்டின் ஃப்ரம் யுவர் சைட்? நான் முதலே சொன்னேன், இது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இதோட இது கமிங் வெனஸ்டேல இருந்து மெயின் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. மெயின் கிளாஸ் இதே டைம் தான், 8 to 9, 21 days. சாட்டர்டே சண்டே கிளாஸ் கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே இருக்கு.
ஒவ்வொரு நாளோடைய ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு வந்துடும். இது ஒரு விஷயம். ஸோ 21 days பேசிக் லெவல். இதுக்கு ஃபீஸ் வந்து 2500 rupees ஒன்று. அதே மாதிரி நான் இது மோர் தென் ஒரு 15 years ரிசர்ச்ல இந்த இதுல நான் எழுதுனா என்னால எழுத முடியாது. என்னோட ஸ்டூடெண்ட் யூஎஸ்ல இருக்காரு, பிரேம் ஆனந்த்னு. நான் சொல்ல சொல்ல அவர் எழுதி போன வருஷம் ஒரு புக்கு லான்ச் பண்ணோம். அந்த புக்கு தெரியுதா விஜய்? டைரக்ஷன் கரெக்டாக்கா? தெரியுது சார். சார் பேக் சைடு இருக்கு. இப்போ இப்போ ஓகே, கரெக்டா இருக்கு சார். ஓகே. ஸோ ஹவு டு அச்சீவ் பீக் மென்டல் பர்ஃபார்மன்ஸ் இந்த புக்கு. ஓகே. இதோட காஸ்ட் 300. அமேசான்ல இருக்கு, கிண்டல்ல கிடைக்கும். இது வந்து 300 rupees. இந்த கிளாஸ்ல இன்னைக்கு அட்மிஷன் யாரெல்லாம் பண்றாங்களோ, ஜாயின் ஆகிறாங்களோ, அவங்களுக்கு நீங்க உங்களோட நேம் அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டா உங்களுக்கு வீடு தேடி இந்த புக்கு வீடு தேடி வந்து சேரும். கொரியர்ல அனுப்பிடுவோம். ஓகே. ஸோ ஹவு டு அச்சீவ் பீக் மென்டல் பர்ஃபார்மன்ஸ், அதாவது கான்சென்ட்ரேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கிற புக்கு. இது வந்து காம்ப்ளிமெண்ட் யாருக்கு? இன்னைக்கு ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்கும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து கான்சென்ட்ரேஷன் டெக்னிக். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 7 days, அந்த 21 daysல ஃபர்ஸ்ட் 7 days ஏன் நமக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது? நம்ம பிசிக்கலா உட்கார்ந்துட்டு இருப்போம், ஆனா மென்டலா ஆப்சென்டா இருப்போம். ஆப்சென்ட் மீன்ஸ் அது வேற பக்கம் டிராவல் ஆயிட்டு. அப்ப இந்த இடத்துல கவனிக்க முடியாது. புக்கை திறந்திருக்கும், அங்க எந்த அட்டென்ஷனும் இருக்காது. ஸோ அப்போ ஹவு டு கெட் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் ஆன் ஸ்டடீஸ், இதுக்கு வேரியஸ் கான்சென்ட்ரேஷன் டெக்னிக்ஸ். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் 1 week அதான் ஃபுல்லா இந்த புக். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும், இதுல வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும், இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்டா படிக்கணும் அப்படின்னு சொன்னா அது புக்ல வரும். அது இன்டர்நேஷனல் லெவல்ல, இது சும்மா எதை நான் மட்டும் சொன்னதுன்றது கிடையாது. இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இருக்கிற எல்லா டெக்னிக்கும் இதுல கவர் ஆயிடும். ஓகே. அடுத்தது மெமரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு 30 ட்ரிப்ஸ் இருக்கும், ட்ரிக்ஸ் இருக்கும், மெமரி டிப்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய கினஸ்தெட்டிக் மெமரி, விஷுவல், ஆடிட்டரின்னு நிறைய இருக்கு. இதுல புரிஞ்சு படிக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்கு? அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ் அப்படின்ற ஏரியாவில் ஆக்ரோனிக்ஸ், ஆக்ரோஸ்டிக், இது எல்லாமே பேசிக் லெவல்ல கவர் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல்ல வரப்ப நம்ம பிரெயின் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். அப்போ அந்த பிரெயினை எப்படி, நான் சொன்னல மொபைல் இருக்கு, கூகுள் இருக்கு, நடுவுல நெட்டு டேட்டா வீக் அப்படின்றல. அப்போ அந்த டேட்டாவை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் பேசிக் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த மைண்டை பத்தி டீட்டெயிலா படிச்சுட்டு இதை வச்சு நம்ம படிக்கிற பாடத்தை எந்த மாதிரி என்கோடிங் பண்றது, எந்த மாதிரி கொடுத்தா லைஃப் லாங் மறக்காது அப்படிங்கிற அந்த டெக்னிக் எல்லாமே 3 dimensional மெமரி டெக்னிக் சொல்லுவோம். அப்புறம் லோசி மெத்தட், அதாவது மெமரி பேலஸ் டெக்னிக், லிங்க் மெத்தட், ஸ்டோரி மெத்தடு, ஏதோ வெவ்வேறு நாட்டு ஒவ்வொரு ஊர்ல பேர் வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கலந்து கொடுக்கறது நம்மளோட அட்வான்ஸ் லெவல். ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்க, யாருக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கா? சார் இப்போ கிளாஸ் டீட்டெயில்ஸ் நான் ஒரு தடவை ஷேர் ஸ்கிரீன் கொடுத்துறேன் சார். ஓகே. ஜீனிஸ் நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து உங்களுக்கு ரைட் ஒரு நோட்ல எழுதிக்கோங்க. 11/11/6/2025 கம்மிங் வெட்னஸ்டே. இன்னும் 3 days தான் ஜீனிஸ் இருக்கு, 3 நாள் தான் இருக்கு. கம்மிங் வெட்னஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஜீனியஸ். நோட் பண்ணிக்கங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டேக் ஸ்க்ரீன்ஷாட். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 21 days ஜீனியஸ். லெவல் 1 அட்வான்ஸ் லெவல் 2 levels இருக்கு ஜீனியஸ். பேசிக் லெவல் 21 days, அட்வான்ஸ் லெவல் 21 days. டோட்டலாக 42 days ஜீனியஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் 21 daysக்கு உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹2500 ஜீனியஸ். 2500 ஜீனியஸ் 21 daysக்கு 2500 rupees ஜீனியஸ். ஜிபே நம்பரு, ஃபோன்பே நம்பரு, கான்டாக்ட் நம்பரு எல்லாமே ஒரே நம்பர் தான் ஜீனியஸ். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதேதான் டபுள் ஏற்கனவே. எயிட் 883897
3707 8838973707. நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ண ரிசிப்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க. இந்த ஜிபேக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ஜினேஷ். இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அமௌண்ட் இருக்குதுங்கிறவங்க ஒட்டுக்கா 2500 பே பண்ணலாம் ஜினேஷ். சப்போஸ் யாருக்கா அமௌண்ட் ப்ராப்ளமாக இருந்தால் இன்னைக்கு 1000 ருபீஸ் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு 2 டேஸில் பேலன்ஸ் 1500 நீங்கள் பே பண்ணிட்டு கன்டினியூ பண்ணிக்கலாம் ஜினேஷ் கிளாஸை. ஸோ இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு, இன்னைக்கு கால் பண்ணி புக் பண்ணுறவங்களுக்கு அல்லது பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 300 ருபீஸ் மதிப்புள்ள மெமரி புக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வழங்கப்படும் ஜினியஸ். அருமையான புத்தகம் வந்து உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் ஜினியஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஒட்டுக்கா பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் அமௌண்ட் இல்லை, எனக்கு 2 டேஸில் அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 2 டேஸ்க்குள்ளே பே பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் வந்து சாருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா சார் வந்து இன்னொரு சார் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவார் ஜினேஷ். கொரியர் வீட்டுக்கு வந்துடும். கொரியர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சார் கால் பண்ணி ரிசீவ்னு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஜினேஷ். ஓகே ஜினேஷ். இப்போ யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்குதோ அவங்க IWJன்னு சேட் பண்ணுங்க ஜினேஷ். இந்த ஷீட்ஸ் கம்மியாக தான் ஜினேஷ் இருக்குது. ஜூம் மீட்டிங்கில் 100 பேருக்கு இடம் இருக்குது. நாளைக்கும் ஒரு டெமோ கிளாஸ் இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் கலந்துக்க போகிறாங்க. இது போக இன்னைக்கோட ரெக்கார்டிங் யூடியூப்லேயும் வரப்போகுது. அதுவும் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க சிரமங்கிறதுனால 100 பேருக்கு மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். IWJ வெரி குட் ஜீனிஸ் கணேஷ், வாழ்த்துக்கள். ஏன்னா மணி கூட சேலரிங்கிற பேரில் எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம் ஜீனியஸ். அமௌண்ட் கூட சேலரி பேரில் எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம். ஆனால் டைமும் ஆப்பர்ச்சுனிட்டியும் முக்கியமாக நேரம் வந்து கோடானு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது ஜீனியஸ். ஒரு நாளைக்கு வெறும் 150 ரூபா, லெஸ் தேன் 150 ருபீஸ் ஜீனியஸ். 21 டேஸ்க்கு 2500 ருபீஸ்னா per day less than 150 rupees per day. சூப்பர். நிறைய பேர் IWJ போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்னால சொல்லுங்கள். இன்னைக்கு அட்டன் பண்ணாதவங்களும் அட்டன் பண்ணலாம். டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களும் அப்போ அட்டன் பண்ணலாம். யூடியூப் நேம் கேட்டிருக்கீங்க. யூடியூப் நேம் வந்து தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட். தேர்ட் ஐ மூன்றாவது கண், தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட் யூடியூப் ஜினேஷ். இன்னைக்கோட ரெக்கார்டிங் வந்து அதில் சார் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவார் ஜினேஷ். ஸோ ரெக்கார்டிங் பார்க்குறவங்க பாருங்கள். அது போக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க நிறைய பேர், அதுலேயும் சார் வந்து போஸ்ட் பண்ணுவார். சாரோட பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுனையும் சாருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, அவர் உங்களை ஆட் பண்ணிடுவார். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. இந்த நம்பருக்கு நேம் கரெக்டாக வருதா பார்த்துக்கோங்க. லேர்ன் டு லேர்ன் வரும் ஜினேஷ். நம்பர் வந்து மாற்றி போட்டுறாதீங்க. ஜிபே நேம் வந்து என்ன வரும்னா லேர்ன் டு லேர்ன் த ஜிபே நேம். யார்கிட்ட நம்ம ஜிபே நம்பர் வாங்கினாலும் அவங்ககிட்ட மறக்காம ஜிபே நேமு கேட்டு வாங்கிக்கணும் ஜினேஷ். நான் ஒரு நம்பர் மாறினாலும் மாறிடும் ஜினேஷ். அதனால நேம் கேட்டு பெஸ்ட். லேர்ன் டு லேர்ன் வருதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஜினேஷ், உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ ஏதாவது இந்த தேங்க்யூ. கிளாஸ் சம்மந்தமாக டவுட்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சார் டவுட் கேட்போம், இல்லாட்டி இப்போ கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஒன்று குரூப்பில் கேட்கலாம். இப்போ உங்க 2 பேத்துக்கு 36 வயசு எனக்கு, நான் சார் அளவுக்கு டேலண்ட் ஆகும்போது ஒருத்தர் போட்டிருக்கீங்க. சார் வந்து ஏஜ் வந்து 50+ ஜீனியஸ், 50 வயசு தாண்டிட்டாரு. இருந்தாலும் வயசு வந்து ஒரு தடையே இல்லை ஜீனியஸ். ஆர்வம் இருந்தால் போதும் ஜீனியஸ். கற்றுக்கணும் ஆர்வம் இருந்தால் போதும். டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும். ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா லைவ் கிளாஸும் உங்களுக்கு இருக்குது. லைவ் கிளாஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் செஷன் இருக்கு. ரெக்கார்டிங் வீடியோ டெய்லி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாரு. அதை நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கலாம். அது யூடியூப்ல வராது ஜீனியஸ். ஏன்னா 100ல் ஒருத்தர் தெரியாமல் தப்பாக நினச்சிக்குவாங்க, யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கலாம். கிளாஸ் வந்து யூடியூப்ல வராது ஜீனியஸ். இந்த அறிமுக வகுப்பு மட்டும் யூடியூப்ல வரும். ஃபர்ஸ்ட் டே அறிமுக வகுப்பு மட்டும் யூடியூப்ல வரும். மற்ற கிளாஸ்ல உங்களுக்கு சார் வந்து யூடியூப்ல வந்து ப்ரைவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஜினேஷ், அதில் போட்டுருவார். அதனால பே பண்ணவங்க மட்டும் பார்த்துக்கலாம் ஜினேஷ். பே பண்ணவங்களுக்கு மட்டும் லிங்க் கிடைக்கும். ஸோ லைவ் அட்வான்ஸ் கிளாஸ்க்கு எத்தனை ரூபா ஃபீஸ் கேட்டிருக்கீங்க? அதேதான். ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சுட்டு அதே சேம் ஃபீஸ் தான் ஜினேஷ், 2500. ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சுட்டு நீங்கள் செகண்ட் லெவல் போகும்போது தனியாக பே பண்ணால் போதும் ஜினேஷ். இப்போதைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் பே பண்ணால் போதும். ஓகே ஜினேஷ், நீங்கள் ஓகே. 36 வயசுல கற்றுக்கலாம், இந்த வயசுல கூட கற்றுக்கலாம். நிறைய பேர் IWJன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க சார், வாழ்த்துக்கள் சார். ஓகே, ரைட். ஓகே தேங்க்யூ. சார், ரொம்ப நன்றி சார்.
தேங்க்யூ சார். ஃபோன் கால் வரும் சார் வரிசையா. தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீட்டிங்ல ரெகுலர் ட்ரைனிங் கிளாஸ்ல சந்திப்போம். வாழ்க வளமுடன். ரைட்.